ஹாய் கைஸ், தமிழ் சினிமா ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து இந்த கமர்ஷியல் சினிமா அப்படின்றது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹீரோ நம்புறாங்களோ இல்லையோ, அந்த படத்தோட கதை நம்புறாங்களோ இல்லையோ, படத்தில் வந்து ஃபைட் இருக்கணும், சாங் வந்து ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கணும், ஒரு மெலடி சாங் இருக்கணும், ஒரு லவ் சாங் இருக்கணும். அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஐட்டம் சாங், ஒரு கிளாமர் சாங் வந்து பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அப்போ வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்திரமௌலி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த கதைக்கும் அந்த பாட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த ஏதோ ஆனானே அப்படின்ற ஒரு சாங்கு, அது வந்து ரெஜினா பயங்கர கிளாமராக இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் படத்துக்கே போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாட்டை வச்சே படமே ஒரு ஹிட் ஆன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆன ஒரு சாங் ஃபேமிலியோட பார்க்க முடியாத என்னென்ன சாங் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அந்த கிளாமர் சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகரி படத்தில் ஜெய் வந்து சன்னி லியோன் கூட சேர்ந்து இருக்கிற மொத்த பான் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு பாட்டை ஆடி இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பசங்க எல்லாத்தையுமே ஒரு பிடிச்ச பாட்டு அப்படின்னா அந்த ஒரு பாட்டு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சன்னி லியோன் வந்து தமிழில் வந்து ஒரு கிளாமராக ஒரு சாங் பண்ண ஒரு ஐட்டம் சாங் தான். ஸோ அதில் தான் ஜெய் வந்து பயங்கரமாக வாழ்ந்துருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு ஜெய் என்னடா இப்படி வாழ்றாரு அப்படின்ற எல்லாரும் பயங்கரமாக புறாமப்பட்டிருப்போம். ஸோ சன்னி லியோன் கூட சேர்ந்து பயங்கரமாக சன்னி செல்லாம் வெயிட்டு, சன்னி குட்டி வெயிட்டு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு பாடியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பயங்கரமான சாங்கு. அதெல்லாம் ஒரு 100 வாட்டி மேலே பார்த்தாலும் பார்த்துனே இருக்கலாம். ஸோ அந்த சாங்கை நம்ம பசங்க பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பாட்டு வந்துருங்க. ஸோ அடுத்த சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி படத்தில் கார்த்தி சாரும் அதுக்கப்புறம் பிரேம்ஜி 2 பேரும் சேர்ந்து அந்த மிசிசிப்பி அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து பயங்கரம் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு கூட கார்த்தி சார் தான் பாடியிருப்பாரு. அதில் வந்து அவங்க பேர் கூட என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஐட்டம் சாங்ல பயங்கர கிளாமரா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த பஞ்சாபில வந்து எங்கேயோ இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அந்த சாங்கும் சரி அவங்களும் சரி ஒரு பயங்கர வேற லெவலில் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பார்த்துனே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சாங்கை வந்து பசங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத பாட்டு வந்துருங்க. ஸோ அடுத்த சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நல்லா போச்சோ இல்லையா, அதில் உள்ள ஒரு பாட்டு பயங்கரமாக போச்சு. அதான் என்ன பாட்டு அப்படின்னா, ஆடலோன் பாடல் அப்படின்னு ஒரு ரீமிக்ஸ் சாங். அதில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக ஆடி இருப்பாரு. அவங்க கூட சேர்ந்து நிக்கி கல்ராணி ஆடி இருப்பாங்க. அவங்க ஆடுறாங்களோ இல்லையோ, பின்னால் இருக்க டான்சர்ஸ்லாம் நல்லா ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காங்க, அவங்களாம் பயங்கரமாக ஆடி இருப்பாங்க. அந்த பாட்டுலாம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக ஒரு மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அந்த சாங்கை பார்க்கும்போது பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பாட்டு வந்துருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த கிளாமர் சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிப்பிடிடா. அந்த வேடை சொன்னாலே 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருமே இந்த பாட்டை பார்த்துருப்பாங்க. ஸோ குஷி படத்தில் தளபதியும் மும்தாஜும் சேர்ந்து அப்படி ஆடி இருப்பாங்க. இந்த மியூசிக்காக இருக்கட்டும் அதே ஒரு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து அதை விட மேலே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்ந்து மும்தாஜ் வந்து அதை விட பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டெலாம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த பாட்டை பார்க்கும்போது அவங்க பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஸோ அடுத்த அந்த கிளாமர் சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டறையில் முரட்டு குத்த அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு படம் வந்து பயங்கர ஒரு வைரலாக போச்சு. எல்லாருமே அதுக்கு அடிமையாக இருந்தா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த பான் ஆந்தம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த கிளாமர் சாங் அப்படின்னு சொல்கிறத விட இந்த பான் மூவி அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம பசங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு குறும்படம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 5 சாங்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.